லக்ஷ்மி ராமகிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் உங்க எல்லாருக்கும் சொல்வதெல்லாம் உண்மையில தான் நல்லா தெரியும். ஆனா இவங்க ஒரு திரைப்பட நடிகை மற்றும் இயக்குனர். 2006ஆம் ஆண்டு முதலா மலையாள சினிமால தான் இவங்க இன்ட்ரோ ஆகுறாங்க. அதுக்கப்புறமா தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள்ல துணை நடிகையாகவும் நடிச்சிருக்காங்க. இவங்க ஒரு நடிகையா, ஸ்கிரிப்ட் ரைட்டரா, ஒரு டைரக்டரா, அதுக்கப்புறமா காஸ்டியூம் டிசைனர்னு இவங்களுக்கு நிறைய அடையாளங்களை நம்ம கொடுக்கலாம். இன்னும் இவங்களை அடையாளப்படுத்துகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா பிரிவோம் சந்திப்போம், பொய் சொல்ல போகிறோம், ஈரம், நாடோடிகள், வேட்டைக்காரன், விண்ணை தாண்டி வருவாயா, ஆண்மை தவறேல், ராவணன், நான் மகான் அல்ல, இந்த மாதிரி எக்கச்சக்கமான தமிழ் படங்களில் அம்மா கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு சீ தமிழில் சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்ற ஒரு ஷோவை தொகுத்து வழங்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சு. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 1500 ஷோ இவங்க ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு சாதனையை எத்தனை ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. உண்மையாகவே இவங்க ஒரு லெஜண்ட் தான். லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அந்த இன்டர்வியூவில் தான் நமக்கு தெரிய வந்திருக்கு இவங்க எத்தனை கஷ்டங்களை தாண்டி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவங்களுக்கு கூட அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற பிரச்சனை வந்திருக்கு. 42 வயசில் தான் இவங்க சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வந்திருக்காங்க. வாழ்க்கையில் அப்போவே அவங்க ஓரளவுக்கு செட்டில் ஆகியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எனக்கு பணம் சம்பாதிக்கணும்னு எந்த ஆசையும் கிடையாது, இங்கே ஃபேமஸ் ஆகணும்னு கூட நான் வரல, எனக்கு முன்னாடில இருந்தே சினிமா மேலே ஒரு நல்ல ஆர்வம் உண்டு, என்கிட்ட சில கதைகள் இருந்துச்சு, அதையும் என் லைஃப்பில் இருக்கக்கூடிய அனுபவங்களையும் மக்கள்கிட்ட எப்படியாவது கொண்டு போகணும்னு நான் நினச்சேன். அதுக்கு ஒரு நல்ல டூலாக நான் பயன்படுத்துறது தான் இந்த சினிமா. பட் இந்த சினிமா எனக்கு என்ன பண்ணிச்சு அப்படின்னா, நான் ஒரு தடவை ஒரு மலையாள படத்தோட ஷூட்டிங்கில் இருந்தேன். அப்போ நானும் டேரக்டரும் ஒரு ஷூட்காக ஒரு ரூம்குள்ளே இருந்தோம். அந்த டைமில் எனக்கு டேரக்ஷன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நான் மானிட்டரோட பக்கத்தில் எப்போவுமே இருப்பேன். ஏன்னா அவங்க எப்படி ஆக்ட் பண்ணுறாங்க, அந்த சீன் எப்படி வந்திருக்குன்னு மானிட்டரில் நல்லாவே பார்க்க முடியும். அதனால் அது பக்கத்தில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி நான் உட்கார்ந்துருக்கும் போது தான் அந்த டேரக்டர் மெதுவாக என்னோட கையை டச் பண்ணார். நானும் தவறுதலாக பட்டுடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டுட்டேன். ஆனால் அதே மாதிரி அவர் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தார். எனக்கு ஏதோ தப்பாக இருந்ததுனால நான் டக்குன்னு அவரோட கையை தட்டி விட்டுட்டேன். தட்டி விட்ட உடனே அந்த டைரக்டர் என்கிட்ட எந்த தைரியத்தில் கேட்டாருன்னு தெரியல, பட் ஓப்பனாகவே கேட்குறாரு, ஏன் நான் இந்த மாதிரி கை வைக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு. எனக்கு சொல்லுன்னு கோவம் வந்துடுச்சு. எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த டைமில் இருந்து நான் அப்படியே எந்திரிச்சு வெளியே போயிட்டேன். அதுக்கப்புறமா அந்த டேரக்டர் என்கிட்ட வந்து, ஏன் மேம் நான் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கலையா, நீங்கள் என்ன மாதிரி சொல்கிறீங்களோ அந்த மாதிரியே பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மேடம் அப்படின்னு என்கிட்டே வந்து சொல்கிறாரு. எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப ஹார்ஷாக பேசிட்டேன். நான் ஹார்ஷாக பேசின ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த ஷூட்டிங் முழுக்க ஒவ்வொரு ஷாட்டுக்கும் வேணும்னே 25 டேக் என்ன நடிக்க வைப்பார். எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் முன்னாடியும் என்னை ரொம்ப மோசமாக திட்டுவார். இது எல்லாத்தையும் நான் சகிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். பட் அது எல்லாத்தையும் தாண்டி அந்த டைமில் எனக்கு 51 வயசு பொம்பளைன்னு கூட பார்க்காம என்னை படுக்கைக்கு கூப்பிட்டாரு அந்த டைரக்டர். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியாம நல்ல கோவத்தில், இப்போ மட்டும் நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்கல அப்படின்னா நான் ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தி இங்கே நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடுவேன் அப்படின்னு ரொம்ப மிரட்டினேன். அதுக்கப்புறமா தான் அந்த டைரக்டர் பயந்து போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்டாருன்னு லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காங்க. 2016 2017 காலகட்டத்திலலாம் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் வந்து ரொம்ப மன உளைச்சலில் தான் இருந்தாங்க. ஏன்னா அப்போ தான் சோஷியல் மீடியா கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டு இருந்த டைம். அப்போ சொல்வதெல்லாம் உண்மையையும் இவங்களையும் போட்டு பொழந்துட்டு இருந்தாங்க நெட்டிசன்கள். அது மட்டும் இல்லை, ஜிவி பிரகாஷ் நடித்த கடவுள் இருக்காண்டா குமார் அந்த படத்தில் ஓப்பனாகவே சொல்வதெல்லாம் உண்மையை வச்சு செஞ்சுருப்பாங்க. இந்த மாதிரி சோஷியல் மீடியாலையும் ஃபுல்லாக ட்ரோல் பண்ணதுனால லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காங்க, ஒரு வாட்டி இந்த ட்ரோல்ஸ் எல்லாமே தாங்கிக்க முடியாமல் கதறி அழுதுருக்கேன். ரீசெண்டாக வெளிவந்த நியூஸ் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, லக்ஷ்மி ராமகிருஷ்ணனை சீ தமிழில் வரக்கூடிய சொல்வதெல்லாம் உண்மையிலேருந்து நீக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1500 எபிசோட்ஸ் வெற்றிகரமாக முடிச்ச இந்த ஹோஸ்டையே ஏன் தூக்குனாங்கன்னு தெரியல. பட் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அளவுக்கு இந்த ஷோவை வெற்றிகரமாக வேற யாராச்சும் பண்ண முடியுமா அப்படின்னா டவுட்டு தான். ஒருவேளை வனிதாவால முடியுமோ? இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க.